வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம். இன்று டெல்லிக்கு வரிசையா சம்பவத்தை செஞ்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்தவங்கன்னு சொல்ல முடியாது, கல்கத்தாவை சேர்ந்தவங்க, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. ஆனால் பாஜக எதிர்ப்பு அரசியலுங்கிற புள்ளியில் கல்கத்தாவும் சென்னையும் ஒன்று சேர்ந்திருக்கு. பார்லிமெண்ட்ல பாஜக எதிர்ப்பு குரல்கள், ஒன்றிய அரசுக்கு எதிரான குரல், மாநில உரிமைகளுக்கான குரலை வங்கமும் தமிழ்நாடும் ஒருங்கிணைந்து இன்னைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. நாடாளுமன்றத்தில் கமலஹாசன் இந்தியில் வேணால் பிச்சை எடுக்கலாம், தமிழில் பிச்சை எடுக்க முடியாதுங்கிற மாதிரி, பிச்சை எடுக்கிறதுக்கு எதுக்கு தமிழுங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்காரு. ஓட்டையும் நாட்டையும் விற்க முடியாதுங்கிற எஸ்ஐஆர் வடிவத்துக்கு எதிராக பேசியிருக்கிறார். இன்னைக்கு ஒரு முக்கியமான தீர்ப்பு வந்திருக்கு. அதுக்கப்புறம் பேசுகிறேன். ஆனால் கல்கத்தாவில் மம்தா பானர்ஜியை பற்றி நான் கேட்கும் போதெல்லாம் பாலச்சந்திரன் ஐஏஎஸ் சார் அழகாக நான் சொல்லுவார். அவர் அந்த அம்மாவை நாங்கள் கல்கத்தா காலின்னு தான் அமைப்போம், எப்போ ருத்ர தாண்டவம் ஆடுவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது அப்படிங்குவார் பாலச்சந்திரன் சார். நம்ம அடிக்கடி எடுப்போமே. எனக்கு தெரிஞ்சு அவர் சொன்ன வாக்கியம் தான் நினைவுக்கு வந்தது. இன்னைக்கு அவங்க கோட்டை போட்டுட்டு, நான் லாயர் தான், ஐ எம் ஆல்சோ ஏ லாயர், நான் சிஎம் தான் வெஸ்ட் பெங்காலுக்கு, ஆனால் எனக்கு இன்னொரு முகம் இருக்கு, வழக்கறிஞர் அப்படின்ட்டு ஒரு முதலமைச்சராக இருந்து வழக்கறிஞர் கோட்டு போட்டுட்டு போய் கோர்ட்டில் சம்பவம் பண்ணியிருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? இந்த தேர்தல் ஆணையர் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இவரை சந்தித்து முறையிட்டு இருக்கிறோம், நேரில் சந்தித்து பலமுறை பேசியிருக்கோம், சந்திக்க முடியல, சந்திச்சாலும் பலமுறை பேசியிருக்கோம், எங்களுடைய எந்த குரலும் எடுபடல. 58 லட்சம் பேரை நீங்க நீக்கிருக்கீங்க, நான் 58 லட்சம் பேரையும் டெல்லிக்கு கூட்டிட்டு வரவா கேட்டிருக்கிறாங்க. வங்கத்து சிங்கம்ங்கிற வார்த்தைக்கு உதாரணமாக அந்த பெண் சிங்கம் அமைஞ்சிருக்கிறாங்க. அந்த வங்கத்து சிங்கம் மம்தா பானர்ஜி தான். இன்னைக்கு டெல்லிட்ட பார்த்து கேட்டிருக்காங்க, 58 லட்சம் பேரை நீக்கிருக்கேல, என் கல்கத்தாக்காரனை, என் வங்கத்துக்காரனை, என் வங்கத்தை மாநிலத்தை சேர்ந்தவரை நீக்கிருக்கேல, 50 லட்சம் பேரை நான் கொண்டு வரேன். இவன் இந்திய குடிமகனா, இவனுக்கு வாக்களிக்க முடியாதா, இவன் கல்கத்தாக்காரனா, வெஸ்ட் பெங்கால் இல்லையா அப்படின்னு நீ ப்ரூவ் பண்ணிரு. இந்த ஞானேஷ்குமார் இப்படி நீக்கிக்கிட்டு இருக்கார். மம்தா பானர்ஜி இன்னைக்கு வழக்கறிஞரா இறங்கி களம் செய்தது அரசியல் அல்ல, முழுக்க சட்ட நுணுக்கங்களோட பேசியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அதற்கு அடுத்த அரசியலும் பேசியிருக்காங்க. தமிழ்நாடு, மேற்கு வங்கம், கேரளா, அஸ்ஸாம் எல்லா இடத்துலையும் தேர்தல் நடக்குது. ஆனா அஸ்ஸாம்ல மட்டும் எஸ்ஐஆர் பண்ணி நடக்கல. ஏன்? அங்க ஆல்ரெடி பாஜக ஆட்சி நடக்குது. அங்க யாரையும் நீக்க வேண்டிய, ஒட்ட வேண்டிய, சேர்க்க வேண்டிய வேலை இல்லை. எங்கெல்லாம் பாஜக எதிர்ப்பு இருக்கிறதோ, எங்கெல்லாம் பாஜகவால் நேரடியாக மக்கள் ஆதரவு பெற்று வர முடியலையோ, அங்க மட்டும் தேர்தலில் தில்லுமுள்ளு பண்றதுக்காக எஸ்ஐஆர்னு ஒண்ணு கொண்டு வந்து நீ தமிழ்நாட்டுக்காரனை நீக்கிறது, மலையாளிகளை நீக்கிறது, வங்காளிகளை நீக்கிறதுங்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு யார் சொல்றா? மம்தா பானர்ஜி பேசிட்டாங்க. இந்த ஞானேஷ்குமாரை நீக்குங்க, 58 லட்சம் பேரோட நான் டெல்லிக்கு வரேன், 58 லட்சம் பேரோட டெல்லிக்கு வரேன், இன்னைக்கு கொஞ்சம் பேரை கூட்டி வந்திருக்கேன் பாருங்க, எப்படி நீங்க எங்க ஆட்களை நீக்கலாம். அப்ப இதுல ஏதோ ஒரு தப்பான வேலை இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் வங்கதேசத்திலிருந்து சட்டவிரோதிகள் வந்துட்டான், சட்டவிரோத குடியேறிங்கிறீங்க. ஏன் சார் இதற்கு காரணம் மேற்கு வங்க மாநில அரசா? ஒரு நாட்டிற்குள்ள வெளியே இருந்து அகதிகள் வருவதோ இல்ல வேற யாரும் வருவதோ கண்காணிக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? ஒன்றிய அரசின் பொறுப்பு. இதுக்கு தமிழ்நாடோ, மேற்கு வங்கமோ, அஸ்ஸாமோ, ஒரிசாவோ, கேரளாவோ எப்படி பொறுப்பாகும்? மாநில அரசுக்கு அவ்வளவு பெரிய அதிகாரம் இருக்கா? உள்துறை அமைச்சகம் யார்கிட்ட இருக்கு? ஒன்றிய அரசு கீழே தானே இருக்கும். நீங்க அதை தீர்மானிக்கிறது விட்டுட்டு இங்க இருக்க எங்களுடைய கல்கத்தா வாசிகளை, வங்கத்து மக்களை நீ தேச விரோதி, நீ வங்க தேசத்துல வந்திருக்க, பேரு முஸ்லீம் மாதிரி இருக்குன்னு எல்லா வேலையும் செஞ்சு 58 லட்சம் பேர் பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டான்னு தெரிஞ்சா, திரிணாமுல் காங்கிரஸ்காரன், இவன் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன், இவன் முஸ்லீம்ங்கிற அடையாளம் தெரிஞ்சு எப்படியும் இவன் பிஜேபிக்கு ஓட்டு போட போறது இல்லை அப்படின்னு தெரிஞ்சு நீங்க நிக்கிறீங்க. இதைத்தான் எஸ்ஐஆர் பணிகள் வந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டிலேருந்து நடந்திருக்கு. எஸ்ஐஆர் பணிகள் நடந்து ஃபார்ம் திருப்பி கொடுத்தோன்னு திருப்பி ஒரு 10 லட்சம் பேர் எஸ்ஐஆர் ஃபார்மை சரி செஞ்சு கொடுத்ததுக்கு அப்புறம் 10 லட்சம் பேர் நீக்கிருக்காங்க. அதில் பெரும்பாலும் முஸ்லிம்ஸ்னு நம்ம இதிலேயே புதுமணமகளின் பேட்டி கொடுத்ததை பார்த்துருப்பீங்க. அப்ப தமிழ்நாடு, மேற்கு வங்கம், கேரளா எல்லா இடத்துலையும் எஸ்ஐஆர் பணிங்கிற மூலமாக பாரதிய ஜனதாவுக்கு ஓட்டு யாரெல்லாம் போட மாட்டாங்கன்னு உறுதியாக தெரியுமோ அவங்களையெல்லாம் நீக்குகிற வேலையைத்தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை தமிழ்நாடு சொல்லிக்கிட்டு இருந்தப்ப, தமிழ்நாடு எப்பவும் புதுசா ஏதாவது வந்தா எதிர்க்குன்னு சொன்னீங்க. இன்னைக்கு மம்தா பானர்ஜி அக்குவேறு ஆணிவரா நீதிமன்றத்தில் ஒரு வழக்கறிஞரா இறங்கி களமிறங்கி ஒரு வங்கத்து சிங்கமா நின்று இருக்கிறாங்க. இது மிகப்பெரிய விஷயம். அதை தான் நாடாளுமன்றத்திலையும் இதே நாளில் கமலஹாசன், நான் ஓட்டையும் விற்க மாட்டேன், நாட்டையும் விற்க மாட்டேன்னு இருக்காங்க. நாட்டை அதானிட்ட விற்கிறது யாருன்னு தெரியும், இன்னைக்கு ஓட்டை காலி செஞ்சுக்கிட்டு இருக்கிறது யாருன்னு தெரியும். ரொம்ப ஓப்பனா பேசியிருக்காரு. அதாவது எனக்கு தெரிஞ்சு கமலஹாசன் கொஞ்சம் நெளிவு சுழிவோட, நேரடியா இல்லாம மறைமுகமா கொஞ்சம் யார சொல்றாரு, யாரா இருக்குன்னு கொஞ்சம் குழம்புற மாதிரி பேசக்கூடியவரே. ரொம்ப வெளிப்படையா அண்ணா பெரியாரின் பேரன், காந்தியின் பேரன் சொல்லி
நான் தமிழை நேசிப்பவன், எங்க தமிழ் பிச்சை எடுக்காது, நீங்க இந்தியருக்கு வேணா பிச்சையை இந்தியை பயன்படுத்திக்கோங்க, தமிழுக்கு வைக்காதீங்கன்னு பட்ஜெட்ல தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டது, தமிழ் மொழிக்கான நிதி குறைவா இருக்கிறது, பல்வேறு விஷயங்களை சூசகமா மறைமுகமா இன்று நாடாளுமன்றத்தில் கமலஹாசன் பேசியிருக்கிறார். அதே போன்று நாம் எழுப்புகின்ற அந்த ஞானேஷ்குமார் மேல் உள்ள சந்தேகம், எஸ்ஐஆர்ங்கிற பேர்ல தமிழ்நாட்டில் இவர்கள் செய்த தில்லுமுல்லை நம்முடைய குரலாக தமிழ்நாட்டிற்கும் சேர்த்து குரல் கொடுத்திருக்கிறார் அந்த வங்கத்து சிங்கம் மம்தா பானர்ஜி. தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாடு, மேற்கு வங்கம், கேரளா 3 மாநிலத்துக்கும் சேர்த்து அவர் குரல் கொடுத்திருக்காரு. அதற்கப்புறம் அவர் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி. ஞானேஷ்குமாரை நீக்குவதற்கு நாங்கள் பார்லிமெண்ட்ல தீர்மானம் கொண்டு வர போறோம். ஆனா இதுக்கு திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிகளுடைய எண்ணிக்கை மட்டும் போதாதுன்னு எங்களுக்கு தெரியும். அதனால் பிற மாநிலங்கள், அதாவது பாஜக ஆளாத மாநிலங்கள், பாஜக எதிர்ப்பு பேசுகின்ற தமிழ்நாடு போன்ற மாநிலங்களையும் ஒருங்கிணைத்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தி ஓட்சோரிக்கு எதிராக ராகுல் காந்தி பண்ண மாதிரி நானும் இறங்கி, நாங்க மக்களவையில் மாநிலங்களவையில் நாங்க எல்லா எம்பிகளும் இந்தி பேசாத மாநிலங்களுங்கிற அடிப்பில் ஒன்று சேரணும், பாஜக ஆளாத மாநிலங்களுங்கிற அடிப்படையில் ஒன்று சேரணும், பாஜக எதிர்ப்பு மாநிலங்கள் அடிப்படையில் ஒன்று சேரணும்னு இந்த அடிப்படையில் ஒன்று சேர வேண்டிய தேவையை இன்று எதிரிகள் உருவாக்கி விட்டாங்க. இந்தி பேசாத மாநிலங்கள் அனைத்தும் இந்த பாரதிய ஜனதா அரசால் பாதிக்கப்படுது. இந்தி திணிப்பால் ஒன்று சேருவோம். பாஜக ஆளாத மாநிலங்கள் எல்லாவற்றையும் இவர்கள் ஆளுநர் வழியாக தன்னுடைய அரசாங்கத்தை அழுத்தத்தை பண்ணி பொம்மை முதலமைச்சராக்கி ஒரு 2 சூப்பர் பவர் சிஎம் ஆவதற்காக ஆளுநரை வைத்து முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த ஆளுநர்களுக்கு எதிராக பாஜக ஆளாத திரிணாமுல் காங்கிரஸ், சிபிஎம், திமுக இந்த மாதிரி காங்கிரஸ் போன்ற கட்சிகள் ஆட்சி செய்கின்ற மாநிலங்கள் அனைத்தும் ஒன்று திரள்வோம். அப்போ பாஜக ஆளாத மாநிலங்கள், இந்தி பேசாத மாநிலங்கள் அனைத்தும் ஒன்று திரண்டு நாம் எல்லாரும் இன்று பாதிப்புக்குள்ளாயிருக்கிறோம், நம்மை அழிக்க ஏவுகணை வருகிறது, நாம் தம்மை தற்காத்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வை மம்தா பானர்ஜி ஒரு தொடக்க சொல்லியா போட்டிருக்கிறாங்க. பொதுவாக தமிழ்நாடு இந்த மாதிரி முயற்சிகளை எடுத்திருக்கு. இந்த விஷயத்திலையும் நிறைய எடுத்திருக்கு. இப்போ இந்த நாடாளுமன்ற மறுசீரவையெல்லாம் முதலமைச்சர் எடுத்த முடிவு தான், தமிழ்நாடு முதலமைச்சர் எடுத்தது தான். அதில் பவன் கல்யாண் கட்சியை சேர்ந்து வரலாம் ஒருத்தர் வந்துட்டு ஓடினார், பார்த்தோம் நம்ம ராத்திரி இல்லை நான் அதுக்கு வரல அப்படின்ட்டுலாம் போனார். அந்த மாதிரி தென்னிந்தியாவுக்கான பிரச்சனை, இந்தி பேசாத மாநிலங்களுக்கான பிரச்சனை, இது போக தமிழ்நாடு மட்டும் தனித்துவமாக இருக்கின்ற நீட் புதிய கல்விக் கொள்கை, இதுவும் மம்தா பானர்ஜி போன்றவங்களாம் ஆதரவு தரணும். சிவசேனாலாம் ஓரளவு அது ஆதரவாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதற்கும் நீங்கள் வரணும். இப்போ இந்தி பேசுகிற மாநிலங்களே அகிலேஷ் யாதவ் போன்றவர்கள் நமக்கு துணை நிற்கணும். இதுதான் இந்தி பேசாத மாநிலத்துக்கான பிரச்சனை, இந்தி திணிப்புக்கான பிரச்சனை, நான் ஹிந்தி ஸ்டேட்ஸ் நம்ம பீமாராவில் இருக்கும் அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேணாம். அகிலேஷ் யாதவ் போன்ற இந்தி பேசுகிற மாநிலங்களில் இருந்து நமக்கு ஆதரவு தருவாங்க. பீகார் மாதிரி ஹார்ட்கோர் இந்தி பெல்ட்ல இருந்து நமக்கு தேஜஸ்வி யாதவ் ஆதரவு தருவார். அது முல்ல தெலுங்கானா ஆந்திராவும் என்ன ஆட்சி என்னவெல்லாம் இருக்கட்டும், கட்சி என்னவா இருக்கட்டும், காங்கிரஸ்காரங்களா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய ராஷ்டிரிய சமிதியா இருக்கட்டும், ஜார்க்கண்ட் மாதிரியான மாநிலங்கள் எல்லோரும் இப்போ ஒன்று சேர வேண்டியது நேரம் வந்துருச்சு. எஸ்ஐஆருக்கு எதிராக, தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக, இந்தி திணிப்பிற்கு எதிராக, இவர்கள் கொண்டு வருகின்ற அந்த கல்வி கொள்கைகளுக்கு எதிராக எல்லாத்திலையும் ஒன்று சேர வேண்டிய தேவை வந்திருக்கு. இந்தியா கூட்டணி எலெக்ஷன்ல இருக்கோ இல்லையோ இந்த மாதிரி ஐடியாலஜிலையாவது ஒன்று சேருங்க. மம்தா பானர்ஜி ஒரு தொடக்க சொல்லியை போட்டிருக்கிறாங்க. இந்தியா கூட்டணிக்குள்ள மம்தா கடைசி நேரம் சேருவாரா, மேற்கு வங்கத்தில் அவர் இந்தியா கூட்டணி அமைப்பாராங்கிறதெல்லாம் விடுங்க. அவர் இதுவரை இந்தியா கூட்டணிக்குள்ள இல்ல, மீட்டிங் மட்டும் வருவார். ஆனால் இந்த விஷயத்தில் மேற்கு வங்க நலன் மட்டுமல்லாமல் நாங்கள் தமிழ்நாட்டிற்கும் சேர்த்து குரல் கொடுக்கிறோம், மலையாளிக்கும் சேர்த்து குரல் கொடுக்கிறோம்னு மம்தா பானர்ஜி அம்மையார் சொல்லியிருப்பதுக்கு நம்ம வணக்கம் வைக்கணும். தமிழ்நாடு தான் இடஒதுக்கீடுக்கு எதிரான சட்டம் வந்தபோது எதிர்த்து போராடியது தமிழ்நாடு. இன்னைக்கு ரிசர்வேஷன் குறித்து பிற மாநிலங்கள் யோசிக்கிறாங்க. தமிழ்நாடு தான் இந்தியை திணிச்ச போது எதிர்த்ததில் முன்னோதியா இருந்தது பெரியார், அதுக்கப்புறம் அண்ணா. இன்னைக்கு அதை பத்தி எல்லாரும் யோசிக்கிறாங்க. மாநிலங்களுக்கு என்று தனியா சுயாட்சி வேணும், மாநிலங்களுக்கு என்று தனியாக கொடி வேணும், மாநிலங்களுக்கு என்று கொடி ஏற்றக்கூடிய உரிமை மாநில முதலமைச்சர்களுக்கு வேணும், மாநிலங்களுக்கு என்று தனியா ஐடி பார்க், மாநிலங்களுக்கு என்று தனியா திட்டக்குழு, இப்படியெல்லாம் 70களே யோசிச்ச மாநிலம் தமிழ்நாடு. அது 71 கலைஞர் ஆட்சியில இதையெல்லாம் வரிசைப்படுத்தி சொல்லலாம். அந்த ராஜமன்னார் கமிட்டி அறிக்கையை பார்த்துட்டு மம்தா பானர்ஜி ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, என்னங்க 69, 70லேயே நீங்க இந்த அளவுக்கு ஸ்டேட் ரைட்ஸ் பேசியிருக்கீங்களா அப்படின்னு மம்தா பானர்ஜி அலர்னாங்க. ஏன்னா இந்தியை எதிர்ப்பதுங்கிறது வங்காளிகளுக்கு அவ்வளோ பெரிய விஷயம். இன்னைக்கு தான் அந்த உணர்வு வந்திருக்கு. முதல்ல அவங்க எல்லாமே இந்தி சான்ஸ்கிரிட் எல்லாம் நமக்கான மொழிங்கிற உணர்வோடு தான் வங்காளிகள், குஜராத்திகள் எல்லாருமே இருந்திருக்கிறாங்க. தமிழ்நாடு மட்டும்தான் ஆரம்பத்திலிருந்தே டெல்லி ஆதிக்கத்தை, இந்தி, சமஸ்கிருதம், இடஒதுக்கீடு, பிராமின் டாமினேஷன் எல்லாவற்றையும் அடிச்சு துவச்சிருக்கு. இன்னைக்கு தமிழ்நாடு அன்று பத்த வைத்த நெருப்பு இன்னைக்கு இந்தியா முழுவதும் எரிகிறது.
நான் இந்தி ஏரியாவிலும் எரிகிறது. இந்தி பேசும் மாநிலங்களிலும் பிற்படுத்தப்பட்டவர்கள் ஆட்சி செய்கின்ற பிற்படுத்தப்பட்ட கட்சிகள் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய பகுதிகளில் தமிழ்நாட்டின் அருமை புரிகிறது. அப்ப முன்னத்தியரா தமிழ்நாடு இருக்கு, இன்னைக்கு இழுத்துட்டு போக மம்தா பானர்ஜி வந்திருக்காங்கிறப்ப எல்லாரும் கரம் சேர்த்து டெல்லி ஒன்றிய அரசை, ஆதிக்கத்தை, SIR-ஐ, ஞானேஷ்குமாரை எதிர்க்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது என்பதைத்தான் மம்தா பானர்ஜியுடைய அந்த வழக்கறிஞர் வாதம், அரசியல் நெருப்பு நமக்கு உணர்த்துகிறது. கண்டிப்பா இது ஒரு முக்கியமான முன்னெடுப்பா இருக்கும் இந்த தேர்தல் சமயத்தில் நான் பார்க்கிறேன். அப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தான் அதிகாரம், இந்த பல்கலைக்கழகங்களை துணைவேந்தரை நியமிக்கிற அதிகாரம் ஆளுநருக்கு இல்லை, அது முதலமைச்சருக்கே தான் அப்படிங்கிற அந்த கேஸ்லையும் சுப்ரீம் கோர்ட் அழகா முதலமைச்சருக்கு தான் அது அதிகாரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இன்று நடந்த எல்லா விஷயங்களும் நாடாளுமன்றத்தில் நாங்கள் எதுக்கு தமிழில் பிச்சை எடுக்க எதுக்கு தமிழ்னு ஆக்ரோஷமா கேட்ட கமலஹாசனாக இருக்கட்டும், நமக்கும் சேர்த்து வாதாடிய SIR-ஐ எதிர்த்து ஞானேஷ்குமாரை தூக்கி என்று போராடிய மம்தா பானர்ஜியாக இருக்கட்டும், தீர்ப்பு முதலமைச்சருக்கே அந்த அதிகாரம் RN ரவிக்கு குட்டு வைக்கும் விதமாக வந்த தீர்ப்பாக இருக்கட்டும், 3 விஷயங்களும் மாநில சுயாட்சிங்கிற அடிப்படையில், இந்துத்துவ எதிர்ப்பு என்கின்ற அடிப்படையில், ஒன்றிய அரசின் எதேச்சதிகாரத்தை எதிர்க்கிறோம் என்ற அடிப்படையில் நம்மோடு கரம் சேர்க்க பல மாநிலங்கள், பல முதலமைச்சர்கள் நம்மிடம் இருக்கிறார்கள். எல்லோரும் அடி வாங்கியிருக்கிறார்கள். நாம் தொடக்கத்திலே விழித்துக் கொண்டோம், இப்போது பிறர் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள். விழித்துக் கொண்டோர் எல்லாம் பிழைத்து கொண்டார் என்கின்ற அந்த பாடலின் அடிப்படையில் விழித்துக் கொண்டவர்கள் எல்லாம் விழிப்புணர்வோடு செயல்பட்டு இந்த ஒன்றிய அரசினுடைய எதேச்சதிகாரத்தை, மொழி உணர்வை நசுக்குகின்ற அந்த சர்வாதிகாரத்தை, ஒற்றை மொழி ஆதிக்கத்தை, ஒற்றை கட்சி ஆதிக்கத்தை எதிர்க்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதற்கு தான் இந்த ஸ்டாலினுக்கு கிடைத்த அதிகாரம் மம்தா கையில் எடுத்து போரிடுகின்ற அந்த நீதிமன்றத்தில் போர்க்களமாக ஆக்கிய காட்சி, நாடாளுமன்றத்தில் கமலஹாசன் பேசியது என்று எல்லாமே நமக்கு ஒரு சாதகமான சூழலை உருவாக்கி இருக்கிறது. இந்த அரசியல் நெருப்பை அப்படியே அணைந்து விடாமல் தொடர்ந்து திரிய போட்டு போட்டு பற்ற வைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது ஒவ்வொரு ஜனநாயக சிந்தனையாளர்களும் நினைப்பது. அதை செய்ய வேண்டியது ஜனநாயக சிந்தனையாளர்கள், ஊடகவியலாளர்கள், அரசியலமைப்பு சட்டத்தை மதிப்பவர்கள், நம்ம நாடு மதச்சார்பற்ற நாடாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் எல்லோருடைய கனவாகவும் லட்சியமாகவும் உடனடி தேவையாகவும் இருக்கிறது என்பதை உணர்த்ததான் இந்த விழிப்புணர்வு காணொளி. இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா, சட்டம், பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை தொடர்ந்து சேர்வதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தாங்க. நன்றி.